ஜெர்மனியில் குறைந்த வருமானம் பெறுவோருக்கு பொது போக்குவரத்து சீட்டுகளில் தள்ளுபடி வழங்குவது என்பது ஒவ்வொரு நகரத்திற்கும் மாநிலத்திற்கும் இடையே மாறுபடுகிறது. பயண செலவுகளை தாங்க முடியாதவர்கள் மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் சமூக நிகழ்வுகளில் பங்கேற்க முடியாமல் சமூகத்திலிருந்து தனிமைப்படுத்தப்படும் சூழல் உருவாகிறது. ஜெர்மன் நல்வாழ்வு சங்கம் நடத்திய ஆய்வில் பல பகுதிகளில் சமூக போக்குவரத்து சீட்டுகள் சீரற்ற முறையில் வழங்கப்படுவது தெரிய வந்துள்ளது. சில மாநிலங்கள் மற்றும் மாநகராட்சிகள் தள்ளுபடி விலையில் நாடு முழுமைக்குமான ஜெர்மன் டிக்கெட்டுகளை வழங்கினாலும் பல பகுதிகளில் இதுபோன்ற சலுகைகள் சுத்தமாக இல்லை. வீட்டு வசதி உதவி பெறுவோருக்கு சில பகுதிகளில் உள்ளூர் பேருந்து மற்றும் ரயில்களில் தள்ளுபடி உண்டு என்றாலும் நாடு முழுவதும் ஒரே மாதிரியான சட்டம் இல்லை. ஹாம்பர்க், ஹெஸ்ஸே மற்றும் வடக்கு ரைன் வெஸ்ட்பாலியா போன்ற சில மாநிலங்களில் மட்டுமே நாடு முழுவதும் செல்லக்கூடிய சமூக ஜெர்மன் டிக்கெட் குறைந்த விலையில் கிடைக்கிறது. மாறாக பல மாகாணங்கள் மற்றும் மாவட்டங்களில் வசிக்கும் குறைந்த வருமானம் பெறுவோருக்கு இதுபோன்ற சமூக போக்குவரத்து சலுகைகள் இல்லை. சமூக பங்கேற்புக்கு போக்குவரத்து மிகவும் அவசியமான ஒன்று என்பதால் நாடு முழுவதும் ஒரே சீரான சமூக போக்குவரத்து சலுகையை அரசு வழங்க வேண்டும் என்று நல்வாழ்வு சங்கங்கள் கோரிக்கை விடுத்துள்ளன. ஆய்வு செய்யப்பட்ட பகுதிகள் பலவற்றில் வீட்டு வசதி உதவி பெறுவோர் தானாகவே இந்த தள்ளுபடி சீட்டுகளை பெற தகுதியுடையவர்கள் ஆவதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நகரத்திற்கு நகரம் விதிகள் மாறுபடுவதால் வசிக்கும் இடத்தை பொறுத்து மக்களின் போக்குவரத்து உரிமைகள் பாதிக்கப்படும் சூழல் நிலவுகிறது. சமூக பங்கேற்பு போக்குவரத்து மிகவும் அவசியமான ஒன்று என்பதால் நாடு முழுவதும் ஒரே சீரான சமூக போக்குவரத்து சலுகையை அரசு வழங்க வேண்டும் என்று நல்வாழ்வு சங்கங்கள் கோரிக்கை விடுத்துள்ளன.